இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட ஃப்ரீடம் சேலும் அமேசானோட இண்டிபெண்டன்ஸ் சேலுமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சூழ்நிலையில் 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மந்தில் சொன்ன நிறைய ஆஃபர்ஸ் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் இருக்கிற பெஸ்ட்டான ஆப்ஷன்லாம் நான் சொல்லி முடித்த உடனே தேவைப்படுறவங்க இங்கே இருக்கிற ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒருவேளை அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச உடனே செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த செக்மெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஓப்போவோட K13 டர்போ. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 26,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்ல இப்போ அவைலபிளாக இருக்கு. இதில் மெயினான ஹைலைட் என்ன தெரியுமா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதோட சேர்த்து பேட்டரி அண்ட் மீடியா சென்ட்ரிக்கா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் 6.8 இன்ச்சில் ஒரு 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், நல்ல ஸ்மூத்தான டச் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8450 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அடிஷ்னலாக கூலிங் ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக கேமிங் விளையாடும் போது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்கலாம். இதோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோன் வழியாக உங்களுக்கு கிடைக்கும். இதோட சேர்த்து 7000 mAh பேட்டரியும் ஒரு 10 மணி நேரம் வரையிலான பேட்டரி லைஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் IPX9 ரேட்டிங் கிடச்சிரும். பட் இதில் உங்களுக்கு டஸ்ட் ரேட்டிங் கிடைக்காது. இதோட சேர்த்து இந்த ஃபோனில் கேமரா வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுக்கல. டீசென்ட்டான கேமராஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன எல்லா ஃபங்க்ஷனுக்காகவும் வாங்கலாம். இந்த 2 ஆப்ஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரியல்மியோட P4 Pro. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ 29,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட் கிடைக்க போகுது. லாஸ்ட் டைம் சேலில் 27 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் உங்களுக்கு 8GB 256GB வேரியண்ட்டை 29,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பேலன்ஸான அப்ரோச்சில் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்ட்லையும் சரி, கேமிங்லையும் சரி, ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் பியூரான கேமிங் ஆளுங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகாது. பட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு குவாட்-கோர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்மூத்தான டச் ரெஸ்பான்ஸ் இந்த ஃபோன்லையும் உங்களுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் கேமரா சைடு வரும்போதும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. 50 MB மெயின் சென்சார், நல்ல OS சப்போர்ட்டோட வருது. 8 MB அல்ட்ரா வைடு, டீசென்ட்டான வைட் ஆங்கிள் பிக்சர் எடுக்கிறதுக்கு ஓகேவா இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே உங்களுக்கு 50 MB அவுட்புட் கிடைக்குது. இதோட சேர்த்து 7000 mAh பேட்டரி, 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இந்த ஃபோன் வழியாகவும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடிஷனலா உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்மே இந்த போன்ல ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு Flipkartல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது மோட்டோவோட Edge 70. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 8GB 256GB வேரியன்ட் 28,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. இதுல இருக்கிற மேஜரான ஹைலைட் என்னன்னா, நல்ல ஸ்லிம்மான ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிருக்காங்க. மெட்டல் ஃப்ரேமும் உள்ளே கொடுத்திருக்காங்க. என்னதான் இந்த மாதிரியான பில்ட் குவாலிட்டி கொடுத்திருந்துமே ஒரு சாலிடான ஸ்பெக்கை உள்ள நல்லா லோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபிளாட்டான AMOLED டிஸ்ப்ளே 1.5K ரெசல்யூஷன்ல நல்ல டிஸ்ப்ளே அவுட்புட்டோட வருது. அதோட சேர்த்து ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 இந்த போன்லயும் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்ட்ல நோ இஷ்யூ. கேமரா சைடு வரும்போதும் இங்கே உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 50 MB சென்சார் பேக்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் கிடைச்சிரும். 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா சைடில் பெரிய குறைகள்லாம் இல்லை. பட் இந்த ஃபோனில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மோட்டோலேயே இன்னொரு மாடல் இருக்கு. அதுதான் மோட்டோவோட Edge 70 Fusion. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 8GB 128GB வேரியண்ட்டை 28,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ போக போக இதோட பிரைசிங் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா Edge 60 Pro ஒரு சில ஸ்டாக் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ Edge 70 Fusionக்கே மறுபடியும் வருமே. இதுல இருக்கிற மெயினான செல்லிங் பாயிண்ட் என்னன்னா, 7000 mAh பேட்டரியை வச்சு ஒரு சாலிடான பேட்டரி பேக்கப்பை இந்த போன் வழியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி லைஃப்ல நார்மலான டாஸ்க் ரன் பண்றதுக்கும் மீடியமான டாஸ்க் ரன் பண்றதுக்கும் ஈஸியா ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு குவாட்-கோர் டிஸ்பிளே, ஓவராலா டிஸ்பிளே குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லயும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு IP69 ரேட்டிங்கும் கிடைச்சிரும். கேமரா சைடு வரும்போது 50 MB மெயின் சென்சார் ஓவரால் அவுட்புட்டா பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. 13 MB அல்ட்ரா வைட் சென்சாரும் கிடைச்சிரும். என்னதான் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 32 MB சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டியூனிங் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு இதே செக்மெண்ட்ல ஓவராலா ஒரு பெஸ்ட் கேமரா ஃபோன் வேணும் அப்படின்னா மோட்டோவோட Edge 60 Pro இப்போ 29,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 8GB 256GB வேரியன்ட் அவைலபிளா இருக்கு.
ஆனால் இது வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. இதில் 8 ஜிபிக்கு பதிலாக 12 ஜிபி ரேம் போகிறீங்கன்னா ஒரு 32,000 ரூபாய் ப்ரைஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இந்த சேல் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபோனை உடனடியாக வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகலாம். இங்கே உங்களுக்கு 3x டெலிஃபோட்டோ ஆப்ஷன் 10 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இந்த போன்ல மட்டும்தான் இப்போதைக்கு டெலிஃபோட்டோ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம 50 எம்பிக்கான மெயின் சென்சார், 50 எம்பிக்கான அல்ட்ரா வைட் சென்சார், 50 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரான்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு கேமரா போனா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பெருசாலாம் குறை வைக்கல. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8350 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான கேமிங்கோட மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்ட்லயும் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 6000 mAh பேட்டரி இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு அடுத்தது ஃபைனலா சாம்சங்ல இருந்து சாம்சங்கோட M56 அவைலபிளா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு சாலிடான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இப்ப 26 இருந்து 29,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல அமேசான்ல கிடைக்குது. இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல மேஜரான ஹைலைட் என்னன்னா ஒரு பிளாட்டான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் தான். ஆனா இதுல ஓவரால் பிரைட்னஸ் லெவல் வெளியில போகும்போதுமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதோட சேர்த்து இங்க பின்னாடி ட்ரிபிள் கேமராவா தெரிஞ்சாலும் ஒரு சென்சார் நல்லா உருப்படியா நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லயுமே உங்களுக்கு 12 மெகா பிக்சல் சென்சார் தான். ரெண்டுலையுமே 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நேச்சுரலான ஸ்கின் டோன் இந்த போனோட கேமரா வழியா உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா 6 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 15ல தான் இந்த போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே 5 வருஷத்துக்கான OS அப்டேட் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு. இது மட்டும் இல்லாம கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ்க்கான ப்ரொடெக்ஷனும் கிடைச்சிரும். பட் இந்த போன்ல உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருந்தாலும் அதை நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இந்த ஃபோனில் குறையா இருக்குது. பட் சாம்சங் விரும்பிங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷன். இந்த சாம்சங்கோட F70 Pro அண்ட் M47க்கு பதிலாக இந்த ஃபோனை இன்னுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டான எல்லா ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸையும் சொல்லியாச்சு. அடுத்து என்ன செக்மெண்ட்டில் வீடியோ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையுமே இங்கே லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அது இருக்கும்.